ஹாய் மக்களே, இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் ஹெர்பலோட ஒயிட் க்ளோ விட்டமின் சி கோல்ட் ரேடியன்ஸ் சீரம் தெரியுதா? இந்த ப்ராடக்ட்டுக்கு நைக்காவில் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே பயங்கர பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ரிவ்யூஸ் போடலாமா? இன்றைக்கி வந்து டே 1. உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஜிபிஎஸ் கேமரா மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று எடுத்து எந்த டேட்டில் எந்த டைமில் எடுக்கிறேன்னு போட்டு ஒரு நேச்சுரல் ரிவ்யூ. இது வந்து எந்த விதமான ப்ரொமோஷன் வீடியோஸ் கிடையாது. இது வந்து நான் நேச்சுரலாக பண்ண போகிறேன். பிகாஸ் ஆனஸ்ட் ரிவ்யூ ஐ வாண்டட் டு கிவ் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஏன்னா ஓவர் பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் இன் நைக்கா. பட் ஹெர்பல்னு போட்டிருக்காங்க, இதில் வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கெமிக்கலோட டிஸ்கிரிப்ஷன்ஸ், இதனால் என்னென்ன யூஸ், இது எல்லாத்தையும் வந்து நான் அட் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வீக் நான் டெய்லி கேப்சர் பண்ணிவிட்டு அதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது, ஹவு டு ஐ ஃபீல் எல்லாம் நான் வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐ வில் கிவ் யூ த ஆனஸ்ட் ரிவ்யூ ஆஃப் திஸ் ப்ராடக்ட். இன்றைக்கி வந்து டே 1. ஐம் கோயிங் டு அப்ளை திஸ் ப்ராடக்ட். இது அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஐம் நாட் கோயிங் டு ஷோ வித் எனி லைட்ஸ் வச்சு நேச்சுரலாக பிஃபோர் அப்ளையிங் த ப்ராடக்ட் நான் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். அண்ட் ஆஃப்டர் அப்ளையிங் த ப்ராடக்ட் ஐம் கோயிங் டு கிவ் த ஃபோட்டோஸ். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இதில் வந்து லைக் ஆக்சுவலி ஹெர்பல்ஸ்னால் நமக்கு கெமிக்கல்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. பட் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குதா, இல்லை வந்து இஸ் இட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப்ஸ் அவங்க சொல்கிற மாதிரி எல்லாமே வி ஹாவ் டு செக். என்ன பிளைண்டாக வந்து வி கேனாட் பை அ ப்ராடக்ட். அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் மை ஆனஸ்ட் ரிவ்யூ. ஸோ நான் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு சி வெதர் எனி இச்சிங் சென்சேஷன்ஸ் இருக்குதா. 2 drops இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் என் ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணியிருக்கிறேன். லைக் யூ கேன் சி எந்த விதமான டர்ட்ஸும் இல்லை. ஜஸ்ட் ஐ ஹவ் வாஷ்ட் மை ஃபேஸ் வித் ரைஸ் வாட்டர் அண்ட் ஐம் கோயிங் டு டைரக்ட்லி பம்ப். 2 pumps போதும்னு சொல்லியிருக்காங்க. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டைரக்ட்லி பம்ப் 1 here and 1 here. இதை வச்சு ஐம் கோயிங் டு கவர் மை ஃபேஸ், full face. Like, yeah, it is actually spread ஆகுது. ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இல்லை நம்மளோட இந்த சாத்துக்குடி புழிஞ்சு வச்சோன்னா என்ன வரும் ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்த ஸ்மெல். இதை மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். நாட் மசாஜிங், ஜஸ்ட் அப்ளை பண்ணி என் நெக்குக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன். சன்லைட்டில் வச்சு நான் இது ஒரு பிளெண்டிங் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா? ஸ்டிக்கியாக தான் வருது. பட் கையில் பிசுப்பாக இல்லை, ஃபேஸில் ஸ்டிக்கியாக இருக்குது. வில் சி. டே 1 எந்த விதமான லைட் பேக்ரவுண்ட்ஸும் இல்லை, நேச்சுரல் லைட்டில் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் செக்.